Exercise 3.1 பார்த்துக்கோ. ஒன்னாவது சம். If the sides of a cubic box கொடுத்துருக்குடா. கியூபிக்னு கொடுத்துருக்கு. தமிழில் வந்து கனசதுரம்னு நினைக்கிறேன். இதை பார்த்துக்கோ. கியூபிக் பாக்ஸ்னு கொடுத்துருக்கு. இது அப்படி இருக்கு. பாரு கனசதுரமான்னு பார்த்துக்கோ. சரியா? எல்லா பக்கமே சமமாக இருக்கும். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா எல்லாமே சமமாக இருக்கும். அப்போ சொல்யூஷன் போட்டு let x be the side of the cubic box அப்படின்னு எடுக்கிறேன். எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். கியூப் அப்படின்றது. கியூபாய்டுன்றது வேற. கியூபாய்டுன்றது செவ்வகத்தை இது பண்ணுற மாதிரி பாக்ஸு, பேக்கரி டப்பாலாம் இருக்கும்ல, அது மாதிரி. இது வந்து கியூப்ன்றது கையில் திருப்புற மாதிரி வச்சுக்க. அந்த இது பாருங்க, வேணா யோசனை பண்ணிக்க. சைடு ஃபுல்லாக ஒன்றா இருக்கும். இதை வந்து அவன் என்ன சொல்கிறான், இன்க்ரீஸ் பண்ணுறான் சைடை. ஒவ்வொரு சைடு கூடுது. ஒரு இதில் 1 கூடுது, ஒரு இதில் 2 கூடுது, ஒரு இதில் என்ன கூடுது, 3 கூடுது அளவு. அப்போ இன்னொன்றுக்கு எடுக்கிறேன். லெட்டு அதர் கியூபான்னு எழுதினாலும் சரி, இல்லை இன்க்ரீஸ்னு எழுதினாலும் சரி. சரியா? sides are increased. டேய் பார்த்துக்கோ. by 1 2 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்கு. அப்படின்னா x plus 1 x plus 2 x plus 3ன்றது அர்த்தம். இதுக்கு எல்லாமே ஒரே அளவு தான் உன்ட்டு சொல்லிட்டேன் அப்போதையே. அதான் உன்ட்டு சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல. கியூப்ன்றது எல்லாமே ஒரே அளவு. ஆனால் இது வந்து அடுத்தது மாத்திரான் அவன் சைடை. ஒவ்வொன்றுலையும் ஒன்று கூட்டுற மாதிரி தான் கூட்டியிருக்கான் பாரு. இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அப்போ சைடு மாறுது. இந்த இது மாறுற மாதிரி மாறும். அதர் இது ஒன்று போட்டினா அது தனியாக போட்டு பார்க்கணும். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வச்சோம்னா, இது எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வச்சோம்னா ஹைட் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின்ல வால்யூம் ஆஃப் கியூபாய்டுன்னு கொடுத்துருக்கு பாரு. கியூபா இருந்தது எதா மாறுது, கியூபாய்டா மாறுது. புரியுதான்னு பாரு சொல்றது. ஏன்னா பக்கங்களுடைய அளவு மாறையில் ஒன்று முன்ன பின்ன ஆயிடுச்சுல, அப்போ சைஸ் மாறிடுது. டேய் விளக்கமாக சொல்கிறனால சொல்கிறேன். கியூப்னு கொடுத்துருக்கு. அது சைடு மாறையில் இன்க்ரீஸ் பண்ணையில் எதா மாறிடுது, கியூபாய்டா மாறிடுது. கனசதுரத்திலிருந்து கனசெவ்வகமாக மாறுது பாரு. ஏன்னா அளவு மாறுதுல்ல உனக்கு, மாறையில் டப்பா சைஸ் மாறிடும். சரி ரைட்டு. அப்போ இதுக்கு ஒரு வால்யூம் கிடச்சிருக்கும்டா. இதுக்கு வால்யூம் என்னன்னா வால்யூம் ஆஃப் கியூபு. டேய் வால்யூம் ஆஃப் கியூப்னா எக்ஸ் கியூப்னு அர்த்தம். ஏ கியூப்னு ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் கியூபாய்டுன்னு வச்சுக்க. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இது வந்து ஒரே அளவுனால ஒன்றா போட்டுடலாம். இதில் 3 வேற வேற. அப்போ இதனுடைய வால்யூம் வந்து இந்த இருக்கு, இதனுடைய வால்யூம் இந்த இருக்கு. கன அளவு எது பெருசா இருக்கும்? இது பெருசு. கியூபு பெருசா இருக்குமா, வால்யூமு கியூபாய்டுக்கு பெருசா இருக்குமா? கியூபாய்டுக்கு தான் பெருசா இருக்கும். நீ சொல்ற புரியுதா? ஏன்னா அது என்ன சொல்றான் அப்படின்னா லென்த்லாம் அதிகரிச்சிருச்சு. லென்த்து பிரெத்து ஹைட்லாம் அதிகரிச்சிருச்சு. எவ்வளோ கூடுதுன்னு சொல்றான் பாரு. இந்தா அப்படி அர்த்தம். அதுக்காண்டி கேட்க வரேன். எவ்வளோ கூடுது? எழுதுறேன். கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, இந்த பார்த்துக்க இந்த சென்டென்ஸை. இந்த இதோட கியூபாய்டு இருக்குல்ல, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், வால்யூம் ஆஃப் பார்த்துக்க கியூபாய்டு ஈக்குவல் டு 52 ப்ளஸ் வால்யூம் ஆஃப் கியூப். சொல்ற புரியுதான் பாரு. இந்த இடம் புரியுதான் பாரு. ஃபர்ஸ்ட்ல உள்ளது கியூபு, இது கியூபாய்டா மாறிடுச்சு. அப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு 52 அதிகமாகுது. எதை விட? வால்யூம் ஆஃப் கியூபை விட. அப்போ இதுக்கு ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 52 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஒன் 52 ப்ளஸ் வால்யூம் ஆஃப் கியூப்ன்றது எக்ஸ் கியூப். அந்த எழுதியிருக்கேன் பார்த்துக்க படத்தில். இதுக்கு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்னு எழுதியிருக்கேன் இந்த பாக்ஸுக்கு. அதுக்கு ஃபார்முலா இருந்தால் எல் இன்ட்டு பி இன்ட்டு, அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. இவ்வளோதான் கணக்கு. இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும் போல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x பார்த்துக்கடா. அடுத்து என்ன வரும்? ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 2. இது ஒரு ஆன்சரு.
இங்கிட்ட என்ன இருக்குடா தம்பி எக்ஸ் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு 52 ப்ளஸ் என்னம்மா எக்ஸ் கியூபு சரியான்னு பார்த்துக்க. இப்போ உள்ள மல்டியில் ஒன்று இப்படி எக்ஸ் கியூபு அது பண்ணால் என்ன வரும் 3x². அடுத்து என்ன வரும் ப்ளஸ் 2x². அடுத்து என்ன வரும் ப்ளஸ் 6x. அடுத்து என்ன வந்துடும்டா x² ப்ளஸ் 3 2 சார் 6 52 ப்ளஸ் என்னது எக்ஸ் கியூபு. இது ரெண்டே அடிச்சிடலாம். இங்கிட்டு இங்கிட்டு கொண்டு போனா x² என்ன வரும் பார் தம்பி 3 2 5 5 1 6x² ப்ளஸ் இது என்னது 6x சரியாடா. இது இங்கிட்டு உள்ள கொண்டு வந்துரு. எது தப்பா இருக்கா எதுரா இதுலையா இதா இதா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு 2 3 சார் 6 தானே 3x ஒன்று வருமா. ஆமாம் இடையில ஒன்று விட்டுருக்கேன் மாதிரி சொல்லுது. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 3x 3x அப்புறம் தான் 2 இன்ட்டு எக்ஸ் அப்போ 2xன்னு வருமே. இப்போ விட்டுருக்கேன் நிறையா பார்த்துக்கோ. மல்டிப்ளை பண்ணதை பார்த்துக்கோ. x² எடுத்து அதில் பண்ணோம்னா எக்ஸ் கியூபு ப்ளஸ்ஸு 3x². நெக்ஸ்ட்டு 2x எடுத்து பண்ணோம்னா 2x² ப்ளஸ் 6x ப்ளஸ் எக்ஸ் எடுத்து பண்ணோம்னா x² ப்ளஸ் 3x. அடுத்து என்ன பண்ணோம் 2 எடுத்து பண்ணால் 2x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 52 ப்ளஸ் எக்ஸ் கியூபு அடிச்சிரு ரைட்டு. இது 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 என்ன வரும்டா 6x². இது இது என்ன வருது பாரு 9 10 11டா 11x. நம்பர்ஸ் பாரு இது உள்ள கொண்டு வா அப்படியே 46 மைனஸ் 46 பாரு ரைட்டா ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் என்ன வருதுன்னு பாரு. இதுல இருந்து எக்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடி. 4 இல்லை வராதே என்ன ஒரு ஆன்சரு சம்மன் ப்ராடக்ட் எடுடா டேய் சம்மன் ப்ராடக்ட் எடு. இது முன்னாடி மல்டிப்ளை பண்ணா தம்பி. மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாரு இது 11 மைனஸ் 46 இன்ட்டு 6 என்ன வரும் 6 6 36 ஆரம்பிச்ச 3 6 24 24 3 27. சரி இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சரை எடுத்தால் தான் கொண்டு வர முடியும். எப்படி பண்ணலாம் என்னப்பா சொல்லு 23 இன்ட்டு 12 செப்பரேட் பண்ணால் 11 வந்துடும். மல்டிப்ளை பண்ணால் வருதான்னு பார்த்துக்கோ. எங்கிட்டு மைனஸ் பண்ணணும் சின்ன சைடு மைனஸ். அப்போ டிவைடட் பை என்னது 6. அப்போ ரொட்டேட் பண்ணி எழுது. இதை வேணால் அடிச்சுக்கோ -2 டேய் கவனிச்சுக்க. ரொட்டேட் பண்ணோம்னா 6x ப்ளஸ் 23 x -2 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக எடுத்தா x ப்ளஸ் 23 ஈக்குவல் டு 0 x -2 ஈக்குவல் டு 0 x ஈக்குவல் டு எழுதணும்னா -23 டிவைடட் பை என்னது 6. இது வந்து நாட் பாசிபிள் மைனஸ் இருக்கனால ஏற்புடையது அல்ல அப்படின்னு அர்த்தம் சரியாடா. இது வந்து x ஈக்குவல் என்ன வந்துடும் 2 அப்படின்றது இதுதான் பாசிபிள் ஏற்புடையது. அப்போ சைடு கண்டுபிடிக்க போகிறேன். சைடு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சைடு அதாவது x + 2 அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தான். இன்னொன்று என்ன கொடுத்துருந்தான் x + 1 ஃபஸ்ட்டு வந்து x + 1 அடுத்து x + 2 இன்னொன்று என்னது x + 3. இது கியூபாய்டுடைய சைடு கியூபாய்டுடைய சைடு எக்ஸ் ப்ளஸ் என்னடா வருது 2 + 1 என்ன வந்துடும் 2 + 1 3 அடுத்து 2 + 2 4 அடுத்து 2 + 3 5. அப்போ therefore வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு L × B × H அப்படின்னு அர்த்தம். 3 மல்டிப்ளை பண்ணு 3 × 4 × 5 60 கியூபிக் யூனிட்ஸ்னு எழுதிக்க. வால்யூம்ன்றனால சென்டிமீட்டர் கியூபு மீட்டர் கியூப்லாம் போட முடியாது ஏன்னா என்னன்னு தெரியாதுல. காமனாக வந்து கியூபிக் யூனிட்ஸ்னு எழுதணும். இதைத்தான் நீ 60ன்னு சொல்கிற பார்த்துக்கோ. கணக்கை ஒரு ஸ்டேஜில் நிறுத்தியிருந்தேன். நேற்றுலாம் இது செய்ய கஷ்டப்பட்டோம் அப்படின்னா மாறியா தெரியும்ன்றனால இது செய்யலை. வேற ஒன்றும் கிடையாது. ஒரு உருவம் இன்னொரு உருவமாக மாறுது. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அவன் கொடுத்துட்டான் கியூப்ல இருந்து கியூபாய்டாக மாறுது.
அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து 52 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி மாறினா அந்த உருவத்தின் அளவுகள் என்னன்னு கேட்குறான். அவ்வளோதான் தமிழில். அந்த மாறுற உருவம் இருக்குல்ல, அதனுடைய அளவு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். 3, 5, 4. வால்யூம் என்ன அப்படின்னா இந்த இருக்கு 60 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. சரி, இது 60ன்னு இருக்கு. இங்கே எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல 2ன்னு. அந்த 2வை கொண்டு இதில் எக்ஸ் கியூப்ல போட்டோம்னா 2 × 2 என்ன வரும்? 2 கியூப்னா என்ன வரும்? 8. தெரியுதா சொல்றது? 8 + 52ன்னு போட்டால் என்ன ஆயிரும்? அதான் இங்கே அர்த்தம். புரியுதான் பாரு. அந்த அர்த்தம் வந்துருச்சுல, இங்கே எவ்வளோ கூடுதோ அது கரெக்டாக வந்துருச்சு. டேலி ஆயிடுச்சுல. பார்த்துக்கோ. இதெல்லாம் 5 மார்க் கணக்கு. பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. கிவன் ஈக்குவேஷன் இந்த இருக்குடாமா தம்பி. டே கிவன் ஈக்குவேஷன் வந்து 3x² - 16x² + 32x 23x - 6 = 0. இதுல வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட் சீஸ்ன்னு கொடுத்துருக்கு. மொத்தம் இது கியூபிக் ஈக்குவேஷனு. கியூபிக் ஈக்குவேஷன்னா 3 ஆன்சர் வரும். இது கியூபிக் ஈக்குவேஷன் தான். இப்படி சமன்பாடு 3 ஆன்சர் வரும். அவன் என்ன சொல்லியிருக்கான்? 2 ஆன்சரை ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும்னு சொல்கிறான். அப்படி சொல்கிறான். இந்த இங்கே கொடுத்துருப்பாரு. ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ், 2 மூலங்களின் பெருக்கல் 1 அப்படின்னு அர்த்தம் தமிழில். 2 மூலங்களின் பெருக்கல் பலன் 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் 3 ரூட் எடுக்கணும். ஆர்த்தி பார்த்துக்குங்க. 3 ரூட் எடுக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு எடுக்கலாம். ஆனால் 2 ப்ராடக்ட் பண்ணோம்னா 1 வரும்னு சொல்கிறான்ல. அப்போ நான் எடுக்கையில் இப்படி எடுக்கிறது சரியாக வருமா அப்படின்னு பாரு. இது சரியாக வருமா அப்படின்னு பாரு. ஏன் சார் சரியாக வருமா கேட்குறேன்? இது 2 மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்க. ஃபஸ்ட் 2 என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன வரும்? அதான் இந்த சொல்லியிருக்கான்ல, ஆல்ஃபா இன்ட்டு 1/ஆல்ஃபான்னு போட்டால் அடித்தா என்ன வந்துடும்? இதைத்தான் அவன் சொல்லியிருக்கான். அப்போ அதை கணக்கில் கொண்டு வரையில இப்படி கொண்டு வர்றேன். ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு எழுதுவோம்ல, அதுக்கு போல இப்படி எடுத்திருக்கேன். அந்த இடத்த யோசிக்கணும், இந்த இடத்த. சரி, அப்போ ஃபஸ்ட்டில் மேலே வர்றேன். ax³ + bx² cx + d = 0. தம்பி, a என்னடா வரும்? 3. b என்ன வரும்? -16. c என்ன வரும்? 23. d என்ன வரும்? கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு 1 கண்டுபிடிப்போம். இது 3 ரூட்டுக்குள்ளது. 3 ரூட்டுக்குள்ளதுன்னா சம்மேஷன் 1 எழுதுனோம்னா ஆல்ஃபா + பீட்டா + காமா. சொல்லையில வேற, ஆனால் எழுதையில வேற. தெரியுதான்னு பாரு. சொல்லையில வேறன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு வாசிக்கிறேன். ஆனால் கையில் எழுதையில இந்த ரூட்டை தான் எழுதுறேன். தெரியுதா? அதை யோசிச்சு பார்த்துக்கோ. வேற என்ன செய்யலாம்? ஐடியா பண்ணு. வேற என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு ஐடியா பண்ணு அப்படின்னு சொல்றேன்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா மேலே உள்ளது போட்டுடலாமா அப்படின்னு பார்க்குறக்காண்டி கேட்குறேன். இதுக்கு என்ன எழுதுவீங்க? -b/a. இப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? 16/a என்ன இருக்கு? 3. சரி, சம்மேஷன் 2 2 இப்படி 2 ஈக்குவல் டு c/a. அதாவது ஆல்ஃபா 1/ஆல்ஃபா 1/ஆல்ஃபா பீட்டா பீட்டா ஆல்ஃபா. இது 2 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 1 + பீட்டா/ஆல்ஃபா ப்ளஸ் என்னது? ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c/a. என்ன இருக்கு? 23/3. வேற என்ன செய்யலான்னு பாரு. மூணாவது ஒன்று இருக்கு. சம்மேஷன் 3 3ஐ மல்டிப்ளை பண்றது. -d/a ஆல்ஃபா 1/ஆல்ஃபா பீட்டா. இப்போ இது 2 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 1. அப்போ பீட்டா ஈக்குவல் டு மைனஸ், இது வேணா எழுதிக்க, மைனஸ் டிக்கு என்னடா ப்ளஸ்ஸா 6/3 அடிச்சா என்ன வந்துடும்? அப்போ இங்கே என்ன வந்துருச்சு? ஒரு ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு பாரு. ஒரு ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா? இப்போ கொண்டு எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இந்த சம்மேஷன் 1ல் போடவா? இதை வேணா 1ன்னு வச்சுக்க. பீட்டா கண்டுபிடிக்க போகிறேன், அவ்வளோதான். பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறேன். 1வது ஈக்குவேஷன்லேருந்து வா. ஆல்ஃபா ப்ளஸ் 1/ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 16/3. பீட்டாவுக்கு போல என்ன போடுவான்? 2.
அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 1 / ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 16/3. இதுலேருந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கிற உன் திறமை, அவ்வளோதான். இது அங்கிட்டு கொண்டு போனோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் 1 / ஆல்ஃபா ஈக்குவல் டு 16/3 மைனஸ் 2. 3 2s are 6, 10/3. சரியான்னு பார்த்துக்க. இங்கே என்ன இருக்கு குறுக்க பிறகுனா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்னது ஆல்ஃபா. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்க. 3 × ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10 ஆல்ஃபா. அப்போ 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் என்னடா 10 ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. இதை முதல்ல மாற்றி எழுதிக்க. 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்ஃபா ப்ளஸ் 3 is equal to 0. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இது சம்மன் ப்ராடக்ட் எடுத்தால் தான் ஆல்ஃபா கிடைக்கும். ப்ளஸ் இன்ட்டு, சரியா? இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்கோ. 3 3s are என்னது 9 மைனஸ் 10 1 10s are 10. சரியான்னு பார்த்துக்கோ. டிவைடட் பை என்னது, சரியான்னு பார்த்துக்க. மாற்றி எழுதிட்டேனா தப்பா எழுதிட்டேன். என்னப்பா? தப்பா எழுதியிருக்கேன் பாரு. ஃபஸ்ட்டு மைனஸ் 10, அங்கே தான் 9. அப்போ 1 9s are 9 வரணும். ரெண்டு சைடு மைனஸ், டிவைடட் பை என்னது 3. அடிச்சா மைனஸ் 3. ரொட்டேட் பண்ணிக்க, பார்த்து பொறுமையா. 3 ஆல்ஃபா மைனஸ் 1, அதே மாதிரி என்ன வரும் ஆல்ஃபா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. 3 ஆல்ஃபா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வருது 1/3. இதை எடுத்தோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு, புரியுதான்னு பாரு. அப்போ இதோட ரெசிப்ராக்கல் இது தானே, அங்கே மேலே வந்துருச்சு பாரு. therefore the roots are எழுதையில், therefore the roots are அப்படின்னு எழுதையில் நம்ம எடுத்தது என்ன எடுத்தோம்னா ஆல்ஃபா 1 / ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்தேன். ஆல்ஃபாக்கு 3 1/3, பீட்டாக்கு என்ன வந்துச்சு 2. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. டேய் அவனி டே, 5th கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ்னு கேட்டிருக்கு. கல்கி திருப்பி சொல்லிட்டேன். இந்த இதுக்கு அர்த்தம் சொல்லு பார்ப்போம். த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு இருக்கு. தமிழில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவ? அதாவது தமிழ்லே சொல்கிறேன், வர்க்கங்கள், அதாவது மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல்னு அர்த்தம். மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல். வேணா உன் புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படி தான் இருக்கும். புக்கை கொண்டு வான்னு சொல்லிகிட்டே இருக்கு, கேட்க மாட்டேறிய. மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல்னு அர்த்தம். கொஸ்டினை பார்த்துக்க. மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல். டேய் கவனி, இதில் எத்தனை மூலங்கள் வரும்னா, ரூட்ஸ் வரும்னா 4 ரூட்ஸ் வரும். 4 ஆன்சர் வரும். 4 ஸ்கொயர் பண்ணி கூட்டினா என்ன அப்படின்னு கேட்குறான். அதுதான் இங்கே கேள்வியே. த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ்னு அர்த்தம். 4 ஆன்சர் வரும். அந்த 4 ஆன்சரை கூட்டி சொல்லுங்கன்னு சொல்கிறேன். பொறுமையாக பார்த்துக்க சொல்லிட்டேன், விளையாட்டுத்தனமாக இருக்காத. ஏய் கவனி, 2x⁴ மைனஸ் 8x³ ப்ளஸ் 6x² மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இதில் எப்பயும் போல் ax⁴ ப்ளஸ் bx³ ப்ளஸ் cx². உன்னை காணாமாடா இடையில, உன்னை காணாண்டா. dx ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஏ வந்து மணி பேச்ச குறை, ஏ வந்து 2, பி வந்து -8, சி வந்து 6, டி வந்து இல்லை, ஆமாம், இ வந்து -3. புரிஞ்சுக்க. இப்போ இது 4th ஈக்குவேஷன். 4க்கு 4 எடுக்கணும். லெட்டு ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா அண்ட் டெல்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுக்கிறேன். மூலங்களின் சமன்பாட்டின் மூலங்கள் எங்க அப்படின்ட்டு ஆல்பா பீட்டா காமா என்பன சமன்பாட்டின் மூலங்கள் எங்கன்னு எடுக்கிறேன். எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 1 சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் 1 அப்படின்னா 4 ஆட் பண்ற மாதிரி ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா. ஃபர்ஸ்ட் 1 எழுதிய மைனஸ் b/a மைனஸ், இந்த மைனஸோட மைனஸ் வந்து என்ன ஆயிரும் பிளஸ் 8/2 அடிச்சா என்ன வந்துடும்? இதுதான் ஒரு ஆன்சர். அடுத்து சம்மேஷன் 2 எப்படி எழுதுறது? 2 2 எழுதணும். 2 2 எழுதணும். 6 டைம்ஸ் வரும்.
6 டைம்ஸ் வரும்டா. கல்கி ஜோக் அடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, படிப்பில் கரெக்டாக இருக்கணும், வீணா போயிடக்கூடாது, பார்த்துக்க. நான் திருப்பி சொல்லிட்டேன். மணி என்னத்தையா சொல்கிறான்னு சொல்லிட்டு மணியோட சேர்ந்து மணி ரெக்கார்ட் ஆகட்டும், அப்போ வீட்டில் கேட்பாங்க இல்லை, மணி பாஸ் ஆயிடுவான், அப்புறம் நீ இங்கிட்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, சங்கு தான், பார்த்துக்க. இப்போ ரெண்டு சேர்த்து சொல்லு பார்ப்போம் கல்கி. சொல்லு. இந்த ரெண்டு சேர்த்து சொல்றான். சொல்லு. சரி சரி. டெல்டா ஆல்பா. சரி, டெல்டா ஆல்பா. வேற சீக்கிரம் சொல்லு, அப்புறம் டைம் ஆயிரும்ல. பீட்டா டெல்டா மைனஸ் பி பை ஏக்கு அடுத்து சி பை ஏ. சி பை ஏன்னா சிக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ, 6/2 அடிச்சா என்ன வந்துடும், 3. டேய் கவனி, சம்மேஷன் 3. டேய் கவனின்னு சொல்லிட்டேன், 3 தடவை சொல்லணும். 3 3 டைம்ஸ் வரும். ஆல்ஃபா பீட்டா காமா. அடுத்து என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா டெல்டாவா. அடுத்து பீட்டா காமா டெல்டா. சி பை ஏக்கு எடுத்து என்ன வரும், மைனஸ் டி பை ஏ. ஆக்சுவலாக இது என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சம்மேஷன் 4ன்றது 4 மல்டிப்ளை பண்ணுறது, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, சரிதானே. மைனஸ் ப்ளஸ் ஆயிருமாடா, ப்ளஸ்ஸு. இந்த மைனஸ் இதில் வெறும் ப்ளஸ் தானே. இ பை ஏ தானே பார்த்துக்க, இ பை ஏ மைனஸ் 3/, புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன் அவன் அப்படின்னா, கொஸ்டினை பார்த்துக்கோ. கேட்ட கேள்வி என்னன்னா, டேய் மூலங்களின் வர்க்கம் அப்படின்னா அர்த்தம் பார்த்துக்குங்க, ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ்னு அர்த்தம். வாயில வார்த்தை சொல்லல எப்படி சொல்றோன்னு பார்த்துக்க. ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் தான் சொல்றேன், சம்முன்னு வார்த்தையை சொல்லவே இல்லை இன்னும். ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா இதுதான் ரூட்டோட ஸ்கொயர்ஸ். இதுதான் ஸ்கொயர்ஸ் ரூட்டோட. ரூட்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஸ்கொயர்ஸ். சம்முன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு மேலே, எஸ்யூஎம்னு, அப்படின்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம், மூலங்களின் கூடுதல்னு அர்த்தம். மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் தமிழ் அர்த்தம் இது. இதுக்கு எப்படி எழுத முடியும் அப்படின்றது இப்போ கணக்கு. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர், இதைத்தான் அதில் கேள்வியில் கேட்டிருக்கான். இதுக்கு எப்படி எழுதுவ அப்படின்றதான் இப்போ கணக்கு. எப்படி எழுதுவிய, இந்த இதுதான் யூஸ் ஆகும் மேலே. டேய் மேலே வந்து இதுதான் யூஸ் ஆகும். இந்த இருக்கு பாரு, இந்த மேலே 4 இருக்கு பாரு, ஸ்கொயர் பண்ணி கூட்டுறோம் அப்படின்னா இந்த 4 எழுதி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் போட்டு 2 இன்ட்டுன்னு எழுதணும். இதை எழுதணும், இங்கடாது இந்த 2 2 இன்ட்டு இது அப்படி வரிசையாக எழுதணும். 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா அதே மாதிரி வரிசையாக எழுதணும்டாமா. இல்லை ஆன்சர் இதில் எழுதிடுறீங்களா, பயந்துராத. இது கேட்டிருக்கு, ஃபஸ்ட்டு எழுதி ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது 2 ஆல்ஃபா பீட்டா 6 வரணும், அதுக்காண்டி சொல்ல வரேன், பார்த்துக்கோ. எங்க பார்த்து எழுது அப்படியே, ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா, இதை பார்த்து எழுதிக்கோ. காமா டெல்டா டெல்டா ஆல்ஃபா பீட்டா டெல்டா, இவ்வளோ தான்டாமா. இப்போ இதுக்கு அந்த மேலே கொடுத்துருந்துச்சுல, என்னடா கொடுத்துருந்துச்சு, 4 ஸ்கொயர்ராமா, மைனஸ் 2 இன்ட்டு இதுக்கு என்ன வந்துச்சு 3. பார்த்துக்கோ, 4 ஸ்கொயர் என்ன வந்துடும் 16, மைனஸ் ஆன்சர் வந்து 10ன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர், இதுதான் இதுக்கெல்லாம் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. பார்த்து புரியுதான்னு பார்த்துக்க, அவசரப்படாத, பொறுமையாக செஞ்சுக்க. கணக்குடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல செய்யி. 4 இதை கண்டுபிடிக்க சொல்லலை அவன். கவனி, அவன் 4 ரூட்டையும் கண்டுபிடிக்க சொல்லலை.
4 ரூட்டையும் கண்டுபிடிக்க சொல்ல. எங்கே கேட்டிருக்கு? ஃபைண்ட் த ரூட்ஸ்னா கேட்டிருக்கு. ஃபைண்ட் த ரூட்ஸ்னா இது 4ஐயும் கண்டுபிடிக்கணும். ஆல்பா பீட்டா காமா டெல்டா 4ஐயும் கண்டுபிடிக்கணும் நம்பரா. இது அதெல்லாம் சொல்லலை. த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் தான் சொல்லியிருக்கு. அதை மட்டும் தான் கேட்டிருக்கு. இந்த இருக்கு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் 10 அப்படின்னு அர்த்தம். புரியுதான் பார். நிதானமா செஞ்சுக்க சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. டேய் 3.1ல 9th சம்டா தம்பி. இது வந்து இம்பார்ட்டன்ட் சம்டா. சரி கவனி. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, இதை எடுத்து எழுதுறேன். LX ஸ்கொயர் பிளஸ் NX பிளஸ் N ஈக்குவல் டு 0. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். AX ஸ்கொயர் பிளஸ் BX பிளஸ் C ஈக்குவல் டு 0. ஏனா L, Bனா N, Cனாலும் என்னதான் N தான். லெட்டு இங்கனக்குள்ள எழுதையில ஆல்பா பீட்டான்னு எழுத முயற்சி பண்றதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கு. அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கு P and Q ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அதை தான் இங்க எடுத்துட்டு வரணும். அப்ப லெட்டு P and Q ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். மூலங்கள் கொடுத்துருக்குடா P and Qன்னு. நோட் புக்கில் பார்த்துக்க. இது கிவன். நானா எடுக்கல. நானா எடுத்திருந்தேன்னா ஆல்பா பீட்டான்னு கொண்டு போயிருப்பேன் கணக்க. இப்போ நான் எப்பயும் போல சம்மேஷன் 1 கண்டுபிடிச்சோம்னா 2ஐயும் கூட்ட வேண்டும். மைனஸ் பி பை ஏ. சரியான்னு பார்த்துக்கோ. மைனஸ் பி பை ஏன்னா இந்த இருக்கு மைனஸ் என் பை என்ன வரும் எல். சம்மேஷன் 2 போட்டோம்னா ஆல்பா பீட்டா அப்படின்னா என்ன வந்துடும் PQ சி பை ஏ. சி என்ன இருக்கு என் பை மறுபடியும் என்னதான் எல் தான். புரியுதான்னு பாரு. இது ஒரு ஸ்டெப்பு கணக்கில் எப்பயுமே செய்கிற மாதிரி செஞ்சு எஸ்ஆரும் பிஆரும் கண்டுபிடிச்சிருக்கோம். சம் ஆஃப் ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கொஸ்டினுக்கு வா இப்போ லெஃப்ட்டில். இந்த அதை எனக்கு சொல்லணும். இப்போ லெஃப்ட் சைடு டேய் பார்த்துக்கோ. லெஃப்ட் சைடை சொல்லு. லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லு. ரைட் சைடு வந்து 0. ரூட் ஆஃப் சொல்கிறான் பி பை சரி ப்ளஸ்ஸு Q பை பி ரூட் ஆஃப் N பை எல். ரைட்டா? சரி ஆமாம் பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் இது 2 எடுப்போம்டா தம்பி ராஜா. அது 7 இருந்துட்டு போகுது. இது தனித்தனியாக பிரிச்சுக்க. ரூட் பி பை ரூட் கியூ ப்ளஸ் ரூட் கியூ பை ரூட் பி. அது தனியாக இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறேன். இது 2ஐயும் பெருக்கணும்னா ரூட் பி கியூ. இது 2ஐயும் பெருக்கணும்னா இது கிராஸில் இங்கே கொண்டு வந்தால் ரூட் பி இன்ட்டு ரூட் பி வெறும் பி. சரிதா சொல்கிறது? வெறும் பி. அதே மாதிரி அங்கிட்டு பெருக்கணும்னா ப்ளஸ் கியூ ப்ளஸ் ரூட் ஆஃப் என் பை எல். புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ நான் கணக்குக்கு வர்றேன். பி ப்ளஸ் கியூன்றது இந்த இருக்குது மைனஸ் என் பை எல் பை ரூட் ஆஃப்னு இருக்கு. அதுக்கு என்ன இருக்கு என் பை எல். டேய் கவனிச்சுக்க. ரூட் ஆஃப் என் பை எல். கவனி அஜித், இந்த பாரு 2 இருக்குன்னு வச்சுக்கடா. கீழே வந்து ரூட் 2 இருக்குன்னா மேலே உள்ள 2ஐ வந்து ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு பிரிச்சுக்கலாம். இது வந்து மேலே இதுதான் கணக்கு. மேலே உள்ள 2ஐ ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு பிரிச்சுக்கலாம். கீழே ரூட் அப்படியே இருக்கு. இது 2ஐயும் அடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? அது மாதிரி இந்த மேலே உள்ளதை 2ஆ பிரிக்கலாம். ரூட் என்எல் ரூட் என்எல் அப்படின்னு. ஒரு ரூட் என்எல் கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் என்ன வந்துடும் மைனஸ் ரூட்டு என் பை எல். என் பை எல். அங்கிட்டு என்ன இருக்கு ப்ளஸ் ரூட் என் பை எல். 2ஐயும் அடிச்சுட்டு என்ன ஆயிரும்? அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. ரைட் ஹேண்ட் சைடு RHS. சின்ன கணக்கு தான், புரிஞ்சுக்கிறேன்னு. இந்த இடத்துல என்னன்னு பார்த்துக்கோ. டேய் இந்த இடம் கொஞ்சம் தெரியும் மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கும். அதை பார்த்துக்க. தெரியணும்னா சைடில் எழுதி பார்த்துக்க. மைனஸ் என் பை எல் பை ரூட் ஆஃப் என் பை எல் அப்படின்றது இதுக்கு பதிலாக மைனஸ் தனியாக இருக்கட்டும். இதுக்கு இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல அதுக்கு பதிலாக 2 டைம் எழுதிக்கலாம். 2 டைம் எழுதிக்கிட்டு கீழே உள்ளது அப்படியே இருக்கும். ஒரு டைம் அடிச்சிட்டோம்னா அந்த ஆன்சருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஆன்சரை தான் இந்த எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் அது 2 ப்ளஸ் மைனஸ் அடிச்சிட்டோம்னா 0. புரியுதான்னு பாரு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது முக்கியமான கணக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இதை சிம்பிளாக செய்ய முடியாது. பார்த்துக்க.
ஏய் தம்பி, இந்த 10th சம் வந்து இந்த கொடுத்துருக்கு, இந்த ஈக்குவேஷன்ஸ்குள்ளே 2 கொடுத்துருக்கு, 2 ஈக்குவேஷனு. ஆனால் காமன் ரூட்னு கொடுத்துருக்குடா. ஹரி கவனி, காமன் ரூட்னு கொடுத்துருக்கு, பொதுவான மூலங்கள்னு கொடுத்துருக்கு, ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி, ஆல்ஃபா ஆல்ஃபா அப்படின்ற மாதிரி. ரெண்டும் காமன் ரூட்னா பொதுவானதுன்னு அர்த்தம். ரெண்டுமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான், ரெண்டுமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான்டா. அப்போ ஆன்சர் வந்து இந்த அது இல்லைன்னா அது அப்படின்னு கொடுத்துருக்கான், 2 ஆன்சர் வர மாதிரி. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஷ் எக்ஸு ப்ளஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. இது ஒன்றாவது ஈக்குவேஷன் வேணால் வச்சுக்க, இல்லை இருக்கட்டும். டேய், இதை சால்வ் பண்ணணும் தம்பி.